வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அழுது தூங்கிய இரவுகள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே கண்ணீர் என்பது பலவீனமானது கிடையாதுங்க. அதை உங்களை அறியாமலே வரக்கூடிய ஒரு ஒரு செயலாக இருக்கும். ஆனால் நீங்கள் வேணுமென்று கண்ணீர் வர வைக்க நினைத்தால் எப்பொழுதுமே உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் என்பது வராது. யாராவது ஏதாவது மனது நோகும்படி பேசினாலும் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மட்டும் கண்ணீர் என்பது தானாகவே உங்களுடைய கண்கள்ல இருந்து வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படி வருகிறது என்று நீங்களும் அதனை அடக்க நினைத்தால் கூட முடியாது. இது உங்களுடைய குணமாக இருக்கும், உங்களுடைய இயல்பாக இருக்கும். அதுதாங்க, நீங்க எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளாகவே மாறி இருக்கு. அது எப்பொழுது தீரும், இதற்கான ஒரு முடிவு எப்பொழுது கிடைக்கும் என்று உங்களுடைய மனதிற்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். யாரிடமும் நீங்கள் சொல்ல முடியாமல் உங்களுக்குள்ள மட்டுமே நீங்கள் வைத்துக்கொண்ட சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அதுவும் இரவு நேரங்கள்ல நீங்க காலையிலிருந்து எது நடந்தாலும் அதை காலையில நினைத்து புலம்ப மாட்டீங்க. இரவு நேரங்கள்ல தூங்கும் பொழுது உங்களுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் என்பது வராமல் அதனை போட்டு நினைத்து உங்களுக்குள்ள நீங்களே உங்களை காயப்படுத்தி கொண்ட அனுபவங்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு பிறகு அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அது சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய மனதில் இன்னமும் பெரியதாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அதுவும் இரவு நேரங்களில் அதனை பார்த்து நீங்கள் அதனை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது இன்னும் அது உங்களுக்கு சங்கடத்திற்கு மேல சங்கடங்களை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க போக போகத்தான் அதை முழுமையா உணர உணர உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களும், ஏன் இப்படி நடந்தது, இதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நாள் நடந்த சின்ன விஷயங்கள் தான் இந்த பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம் என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் சில மனிதர்களுக்கு நான் செய்தது தவறு கிடையாது அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் எடுத்துரைக்க நினைத்தாலுமே அதனை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, யாருமே உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றுதான் முழுமையான ஒரு அர்த்தம். ஏன் அப்படின்னா, நீங்க நடந்து கொள்ளக்கூடிய விதங்கள், யார் எது கூறினாலும் உடனடியாக நீங்க போய் நின்று கேட்பீங்க. அவங்களோட ஏமாற்றினாலும் சரி, உங்களிடம் சண்டை போட்டாலும் மற்ற நாளை போய் அவர்கள் வந்து பேசிவிட்டார்கள் என்றால் நீங்களும் பேசிவிடுவீங்க. அதுதாங்க மிகப்பெரிய தவறு. முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரு, உங்களுக்கும் மரியாதை மானம் எல்லாமே இருக்கிறது என்பதை நீங்கள் முடிந்த அளவுக்கு எல்லாரிடமும் காட்ட வேண்டும். அப்படி காட்டினால் மட்டுமே உங்கள் மீதும் ஒரு தனி மரியாதை என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது இல்லாமல் இருப்பதாலேயே யாரும் உங்களை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த விதமான அமைதி தாங்க உங்களுடைய கண்ணீரை வந்து கொண்டே இருக்க வைக்கும். அந்த ஒரு இரவு நீங்க எவ்வளவுதான் தூங்கி பார்த்தாலும் தூக்கம் என்பது வராது. கண்களை மூடி அந்த ஒரு வழியை மட்டுமே நீங்க நினைத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமும் நிச்சயமாக கற்றுக் கொடுத்திருக்கும். நான் எல்லாத்தையுமே தனியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு மனிதராக மாறிவிட்டேன் என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. ஒரே ஒரு வார்த்தை தாங்க, அது உங்களுடைய மனதை சிதைக்க வைத்திருக்கும். யார் சொன்ன ஒரு வார்த்தை என்று தெரியாது, இருந்தாலும் நான் கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அது ஒரு சாதாரணமான ஒரு சொல்லாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது உங்களுக்கு மிக ஆழமாக உங்களுடைய மனதை காயப்படுத்திய ஒரு சொல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருந்திருக்கும். ஆனா போக போக இது ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என்று பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே பல கேள்விகளை இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே பிரச்சனையில மாட்டிக்கொண்ட அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனா ஆரம்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுகிறது, எந்த அளவுக்கு பிரச்சனையில் போய் முடிகிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு கூட பதிலானது கிடைக்காது. நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணாலும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கப் போவது கிடையாது. சிலர் பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் திரும்ப திரும்ப ஓடி அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் கொடுத்து அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வந்து கொண்டேதாங்க இருக்கும். அந்த அளவுக்கு சில வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்க கூற வேண்டும். அதே போல் அந்த ஒரு வார்த்தைகள் உங்களுடைய தன்னம்பிக்கை. அது மட்டும் அல்லாமல் ஏதாவது வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தூண்டி கொண்டேதாங்க இருக்கும். இதற்கு ஒரு முடிவு கட்டினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சுத்தி கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களானது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் எப்படி மாறும், எந்த அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அன்பு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. கடகம் ராசி அன்பர்களை, நீங்க எவ்வளவுதான் தைரியமான ஒரு மனிதர்களாக வெளியில் நீங்கள் தோன்றிக் கொண்டிருந்தாலும்
இனிமே போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய குடும்பம் தான் அப்படிங்கிறதை நீங்கள் உணர ஆரம்பித்துக் கொள்வீங்க. குடும்பத்தை நம்பி நீங்கள் இனிமே வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல நல்ல மனிதர்களாக நீங்க மாறி இருப்பீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அதற்கு முழுமையான ஒரு முடிவையும் நீங்கள் கட்டிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதிற்குள் மறைத்து வைத்த உணர்ச்சிகரமான விஷயங்கள் அனைத்துமே இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒரு பெரிய ஒரு மாற்றம் இல்லை என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அளவுக்கு ஒரு கால் மூலியமாகவோ ஒரு மெசேஜ் மூலியமாகவோ ஒரு ஆதரவானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஆதரவு உங்களுக்கு சிறியதாக தெரிந்தாலும் இது உங்களுடைய மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுக்கு பெரிய அளவுல நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க தனியா எவ்வளவு தான் ஃபீல் பண்ணின நாட்கள் அனைத்துமே போகி இனிமே உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமாக வாழ ஆரம்பிப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலுமே குடும்பத்தோடு நீங்க சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவானது கிடைத்திருக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை உங்களுக்குள்ள உணர வைக்கும். நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும் என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களை காயப்படுத்தியவங்க யார் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியுமா? நீங்க ஏன் தெரியுமா சில விஷயங்கள்ல பாதியிலே பாதி நேரங்கள்ல அப்படியே நின்று விடுவீங்க. சில நேரங்கள்ல நீங்க தெளிவு இல்லாமல் இருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய சூழ்நிலையானது உங்களுக்கு ஒரு பதிலை வெளியில் கொண்டு வந்து கொடுக்கும். இதுவரைக்கும் தெரியாமல் நீங்க சுத்தி கொண்டிருந்திருப்பீங்க. இதற்கெல்லாம் யார் காரணமாக இருப்பார்கள் என்று தெரியாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பேசக்கூடிய விதங்களாக இருக்கட்டும், நடந்து கொள்ளக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், மற்றவர்கள் உங்களை இன்டைரக்டாக உங்களை சொல்வது போல சொல்லி சில உண்மைகளை வெளியில் கூற ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வலிய எங்கிருந்து வந்தது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன காயங்களானது இருந்து கொண்டே தாங்க இருந்தது. அந்த காயங்களுக்கு இனிமே விடையானது கிடைக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறணும் என்று எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வழி தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வலிமிக்க ஒரு வாழ்க்கை இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது கிடையாது. இந்த ஒரு நேரத்தில் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில தீர ஆரம்பிக்கும். இந்த ஒரு தெளிவு தான் உங்களை மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களை எவ்வளவு பேர் தான் காயப்படுத்தி இருந்தாலும் இனிமே அந்த காயங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தைரியமான ஒரு மனிதர்களாக நீங்க மாறிவிடுவீர்கள். எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் தைரியமாக எடுத்து பாருங்க. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீரை வர வைக்காமல் முடிந்த அளவுக்கு தைரியமான ஒரு மனிதர்களாக இருப்பது உங்களுக்கும் நல்லது. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் நிச்சயமா நன்மைகளை தேடி கொடுக்குங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். உங்களுக்கு நான் அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.